வணக்கம். முருகையா கோமகன், வெண்கரம் அறக்கட்டளையுடைய பிரதான செயற்பாட்டாளர். வெண்கரம் அறக்கட்டளை கல்வி பொருளாதார ரீதியாக தேவையுடைய மக்களுடைய வாழ்வியலை கட்டியெழுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. குறிப்பாக கல்வி கூடாகத்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி எங்களுடைய செயற்பாடு அமைஞ்சிருக்கிறது. எங்களுடைய எதிர்வரும் சமூகத்தில் உள்ள பிள்ளைகளை அவர்களை நல்ல ஆரோக்கியமானவர்களாக உருவாக்குற பணியை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். அந்த வகையில எங்களுடைய கல்வி செயற்பாடுகள்ல குறிப்பாக எழுத்தறிவு செயற்திட்டம், அதை விட காப்போத்த சாதாரண பரீட்சையில எதிர்கொள்கிற மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டல் கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள், உயர்தர மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு அப்பால எங்களுடைய வாழ்வியல், தமிழ் மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோட பிள்ளைகளை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு அதை கையளிக்கிற அந்த பணி பிரதானமாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். இந்த கல்வி பணிக்கு அப்பால நாங்கள் தொழில் பயிற்சி நிலையமும் வைத்திருக்கிறோம். அது குறிப்பாக இந்த நவீன போக்குக்கு ஏற்ற பிள்ளைகளை ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கணனி தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று அமைத்திருக்கிறோம். அது கூடாக அந்த பிள்ளைகள் கணனியை கற்று அந்த தொழில் வாய்ப்புக்கு அவர்களை இந்த உலகுக்கு ஈடு கொடுக்கிற வகையில் அவர்களை உருவாக்கணும் என்ற ஒரு இலக்கோடையும் அந்த செயற்பாடு முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இந்த குறிப்பாக இந்த கல்வியில விழிப்பு இல்லாத பெற்றோர்கள் உள்ள கிராமங்கள்ல தான் எங்கட பணி கூட அங்க காத்திரமா இருக்குது. அதே போல அந்த பிரதேசங்கள உள்ள பாடசாலைகளுக்கு ஊடாகவும் இந்த காத்திரமான பணியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியில குறிப்பா இதுல கல்வியலாளர்கள் தான் இதுல பிரதானமாக இருக்கிறார்கள். அதை விட இந்த அவர்களுடைய வழிகாட்டலோட இந்த எங்களுடைய பிள்ளைகள் பயன்பெறுகின்ற பிள்ளைகளும் எதிர்வரும் காலத்துல சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாட்டை முன்னெடுக்கணும் என்ற வகையில படிக்கிற காலம் அல்லது படிப்பு நிறைவடைந்த காலத்திலையும் மாணவர்கள் அணியாகவும் இளைஞர் அணியாகவும் அவர்களை வழிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக பிள்ளைகள்கிட்ட ஆளுமைகள் இருக்கிற ஆளுமைய வெளியில கொண்டு அவர்களுக்குரிய ஒரு களத்தை ஏற்படுத்தி பாதையை காட்டி விடுறோம். அதுக்குள்ளால இந்த பிள்ளைகள் இந்த இவ்வாறான பணியில முன்னெடுக்கிறது ஒரு சிந்தனை உண்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூக நோக்கத்தோட உள்ள சிந்தனைகளை நாங்கள் விதைச்சு கொண்டு வரோம். அந்த வகையில தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறான பணியில ஈடுபட்டு கொண்டு வரோம். இலகுவாக நான் சொல்றதுக்கு அப்பால கடினமான உழைப்பு பல வழிகளை கடந்துதான் இவ்வளவு இடத்துக்கு நாங்களும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு குறிப்பா இந்த கையேந்திர நிலையை மாற்றணும் என்றுதான் எங்களுடைய தமிழ் சமூகத்தின் கையேந்திர நிலையை மாற்றணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நிவாரணங்களை கொடுத்து எங்களுடைய மக்களை தொடர்ந்தும் அடுத்தவர்களும் ஏதாவது தருவார்களா என்ற ஒரு தோற்றப்பாட்டுக்களை தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவருக்கு மாறாகத்தான் எங்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது. நிரந்தர மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கல்வியை கொடுக்க வேணும். கல்வியும் அவர்களுக்கு ஒழுக்கமுள்ள சமூகத்துக்குள்ள ஆரோக்கியமான கல்வி விடயத்தை கொடுக்கணும். தனியா ஏட்டு கல்வி மாத்திரமே இல்லை, சமூகத்துக்கு பொருத்தமான சூழல்களை அவ்வாறான கற்கிற விடயங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல உலக தாய்மொழி தினம் முன்னிட்டு நாங்கள் பிள்ளைகளுடைய படைப்பாற்றலை மேம்படுத்துவதற்கான திட்டம் கடந்த வருடம் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அதுல குறிப்பா எழுத்தாற்றலை உருவாக்குறதுக்காக பிள்ளைகளை உருவாக்குறதுக்காக அவர்களுக்கு பயிற்சியல் கட்டுரை, கவிதை, சிறுகதைகள் எழுதுகிற பயிற்சி வகுப்புகளை நடத்தியிருந்தாங்க. அந்த பயிற்சியின் நிறைவில அவர்கள் எழுதிய ஆக்கங்கள், அந்த ஆக்கங்களை ஒரு நூல் வடிவில இந்த முறை கொண்டு வரதுக்குரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்கள்ல இந்த பிள்ளைகள் தாங்கள் நூல்களை வெளியிடணும் என்றதான் இந்த இலக்கு. இந்த வாசிப்பு அருகி போகுது. அதை விட அடுத்த எங்களுடைய பிள்ளைகள் எழுத்து ஆற்றல ஈடுபாட விகிதங்கள் தற்காலத்திலையும் குறைஞ்சி வருது. ஆகவே அதை ஈடு செய்கிற வகையில தான் எங்களுடைய பணி. இந்த தாய்மொழி தினத்தில இந்த படைப்பாற்றலை மேம்படுத்துறது, உருவாக்குகிற பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்.
குறிப்பா வந்து இந்த எங்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு நிதி கட்டமைப்பை கொண்டு ஒரு அறக்கட்டளை அல்ல. எங்கள்கிட்ட உதவி செய்கிறவர்கள் தொடர்ந்து எங்களுடைய சேவைகளை பார்த்து தங்களுடைய குடும்பங்கள்ல நடக்கிற நல்ல காரியங்கள்ல தாங்கள் அதுல இருந்து ஒரு பகுதி நிதியை எங்களுக்கு தருகின்றார்கள். அந்த நிதி ஊட்டங்களுக்கு ஊடாகத்தான் காலப்போக்குல ஏற்ற உதவிகளை செய்கிறோம். அதே போல நன்கொடையாளர்கள் நல்ல உள்ளம் படைச்ச உள்ளூரும் புலம்பெயர்ந்த தேசத்திலையும் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்தாசைகளோட இதுவரைக்கும் எங்களுடைய பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தேவைகள் அதிகம் இருக்குது, எங்களுடைய திட்டங்களும் அதிகமாக இருக்கிறது. ஆனா நிதி ஒரு சவால். ஆனா நாங்கள் ஒரு நம்பிக்கை என்ற ஒரு நிதியை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு காலம் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் தொடர்ந்து அதை சரியான முறையில இன்னும் விரிவாக செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு நிதி ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. அது முன் வந்தால் நிச்சயமாக எங்களுடைய இந்த மாற்றத்தை நோக்கி இந்த பணி பாத்திரமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் சூழல்கள் அமையும். குறிப்பாக நாங்கள் இந்த எங்களுடைய சொந்த இனத்தில எங்களுடைய பிள்ளைகள் எழுத வாசிக்க தெரியாத சூழல் கூட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாதனதர பரீட்சை எடுக்கிற பிள்ளைகள் கூட எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகள், கணிசமான பிள்ளைகள் இனங்கண்டிருக்கிறோம். ஏனென்றா எங்களுடைய பாடசாலை மட்டங்கள்ல பணியாற்றவர்கள் எங்களுடைய ஆசிரியர் ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அதை விட ஓய்வு பெற்ற அதிபர்கள், தற்கால அதிபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இனம் கண்ட பிறகான விடயம் இந்த பிள்ளைகள் எழுத்து அறிவு செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த பிள்ளை ஒரு கற்றல்ல 11 வருடங்கள் பாடசாலையில தன்னோட கல்வியை கற்றதுக்கு பின்னர் அவன் எழுத வாசிக்க தெரியாம போயிருக்க இந்த பிள்ளை தான் சமூகத்தில் ஒரு சவாலுக்குரிய ஆளாக மாறுறான். அவங்கெல்லாம் போதைக்கு அடிமையாகிறாங்க. அதை விட சிறு வயதுல திருமணம் செய்யறாங்க. சமூகத்தின் பிறழ்வான நடவடிக்கையில ஈடுபடுறது இந்த பிள்ளைகள். ஆனா அதுல இருந்து பிள்ளைகளை மீட்க வேண்டும்னு சொன்னா அவர்களுக்கு என்ன தேவை என்றதை உணர்ந்து அறிந்து அவர்களை திசை திருப்பி வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கு. அந்த பொறுப்புல ஒரு பகுதியாவது எங்களால் செய்ய முடிஞ்ச அளவில் நாங்கள் செய்யறதுக்கு திட்டமிட்டு செய்ய முனைந்து கொண்டிருக்கிறோம். அதுல இந்த எழுத்தறிவு செயற்திட்டம் என்பது நாங்கள் 3 வருஷத்துக்கு முதல் தயாரித்திருந்தாங்க. 1 தொடங்கி 5 வகையான கையேடுகள் தயாரிச்சிருக்கிறோம். அந்த கையேட்ட பிள்ளைகளுக்கு வழங்கி அதுக்குரிய ஆசிரியர் வழிகாட்டல்களுடைய அவர்களை நியமித்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எங்களோட நிதி போதுமானதாக இல்லை. அது ஒரு சவால். யாரும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் அல்லது குறிப்பிட்ட பிள்ளைகளை பொறுப்பெடுத்தால் நாங்கள் அந்த அவர்களுடைய அனுசரணையோட நாங்கள் இந்த இதுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. எனவே உதவுற நன்கொடையாளர்கள் எங்களுடைய வெண்கரம் அறக்கட்டளையோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் உதவி செய்ததனூடாக தனியா உதவி போட்டு அங்கு இல்லாமல் நேரடியாக எங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருக்குது என்று அந்த பார்வையிடணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். அது ஒரு ஆத்மார்த்தமாக எங்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். தெரியும், குறிப்பாக இலங்கையில 9 மாகாணங்கள் இருக்குது. இந்த 9 மாகாணத்துல நாங்கள் தமிழர் தாயம் மார்பு தட்டி கொண்டிருக்கிறோம் வடக்கு கிழக்க. ஆனா 9 மாகாணத்துல முன்னுக்கு கல்வியில முன்னுக்கு நின்ற எங்களுடைய மாகாணம் இன்னைக்கு 8ஆவதும் 9ஆவதும் பின்தங்கிய நிலையில காணப்படுது. இந்த போதவ சேனிய பிறழ்வான நடவடிக்கையில வடக்கு மாகாணம் முதலிடத்துல இருக்குது. ஆனா இதுக்கு தீர்வை காண்றதை நோக்கி நாங்கள் சிந்திக்கிறேன். இந்த இவ்வாறான சூழல்கள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக கல்வியில உலகளாவில நாங்கள் கல்வி அறிவுள்ள ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஆனா நாங்கள் இந்த கடந்த கால போருக்கு பிறகு இன்றைக்கு கல்வி அழிவின்ற விளிம்பில நிற்கிறோம். எங்களோட சமூகம் அவ்வளவு ஒரு பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. சில திட்டமிடல்களோ அல்லது ஏனைய செயற்பாடுகளால எங்களுடைய இளம் சமூகம் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இதுல இருந்து எங்களை பிள்ளைகளை மீட்கணும் என்று சொன்னா இப்போ இவ்வாறான செயற்பாடுகள்ல ஈடுபடுற பிள்ளைகளை நாங்கள் வழிப்படுத்த வேண்டிய தேவைக்குரியவர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு உங்களுடைய கரமும் வெண்கரத்தோட இணையமெண்டா நிச்சயமாக நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முடியும் என்று நாம் பொறுப்போட இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி.